தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். இது திருகணிதம் பிரகாரம் கணித்த சனி பயிற்சி என்றெல்லாம் நம்ம திருகணிதத்தில் முன்னே சொல்லியிருக்கோம். இது வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க, கோயிலெல்லாம் பூஜை இருக்குது. அதனால் சனி பகவான் தனுசு ராசிக்கு 4ஆம் பாவத்தில் வருகிறார். 4ஆம் பாவத்தில் சனி பகவான் வரதால் அது அர்த்தாஷ்டமம் சனி போல் வேலை செய்யும். சில பேர் இதை கண்டக சனியும் சொல்லுவாங்க. இதை வட இந்தியாவில் கண்டக அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்த்த பாவாதிபதி சனி என்று சொல்லுவார்கள். இதனால் தொழிலில் மாற்றங்கள் வருது, தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் வருது, அல்லது வேலைக்கு செல்றவர்களுக்கு வேலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா என்ற மனம் அதிகமாக அலைச்சல் இருக்கும். தொழில் ஸ்தானம் மாற்றிட்டுனா நமக்கு லாபம் அதிகமாக வருமா என்ன சொல்லுகிறது? சனி பகவான் 4ஆம் பாவத்தில் வந்தால் கிணறு காஞ்சிடும் என்று சொல்வார்கள். கிணறு எப்படி காயும்? கிணறு காஞ்சா என்ன ஆகும்? விவசாயம் பண்ண முடியாது. நம்ம விவசாயம் பண்ண முடியலன்னு என்ன ஆகும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல புது முயற்சி செய்து ஒரு கிணறை போரிங்க போட்டால் அதுலேருந்து வர தண்ணியில் நம்ம விவசாயம் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? நியூ சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்ம தேட வேண்டும். புது இடத்துல நம்முடைய வேலையை தேடணும். இங்கே வருமானம் இல்லைப்பா, அடுத்த எங்கேயாவது ஊருக்கு போகலாமா? கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லுவேன். குரு பகவான் நல்ல நிலைமை இருக்கார். அதனால் புது முயற்சி பண்ணுங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். கோபம் அதிகமாக வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 சனி வரும் பொழுது சனியின் 3வது பார்வை 6ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. கோபம் அதிகமாக வரும். விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். சில பேருக்கு தூக்கம் சரியாக வராது. சில பேருக்கு தான் தூக்கம் சரியாக வராது. ஏனென்றால் சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்றது இல்லையா? ராசிக்கு. ஆனால் ராசியாதிபதி இப்பொழுதும் மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்தில் போயிடுவார். வியாபாரிகளுக்கு இந்த காலம் சுமாரான காலம். வியாபாரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்வேன். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் பதவி இப்படியும் அப்படியும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு பேச வேண்டும். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் வயதானவர், குழந்தைகள் எல்லோருக்கும் இந்த காலம் கொஞ்சம் கடுமையான காலம். சந்தோஷமாக பேச வேண்டும், அலைச்சல் செய்யக்கூடாது. விவசாயத்தில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர். தினம் மீன்ஸ் மண்டே டு சாட்டர்டே. சண்டே அரச மரத்தை தொடக்கூடாது. தண்ணீர் விட்டு வர வேண்டும். கொஞ்சம் தண்ணி எடுத்து போய் அரச மரத்துக்கு கீழே தண்ணி விடணும். சனிக்கிழமை அங்கே ஒரு தீபம் ஏற்றி வரணும். காலில் நோய் இருக்குது, வயதாயிடுச்சு, ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா 10 விளக்கு 10 சனிக்கிழமை ஏற்றிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்ப்பீர்கள். எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.